ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரச சாதம் செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி ரச சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை பொடி மாஸ் செஞ்சுருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க ரச சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரச சாதத்துக்கு பச்சரிசி ஒரு கப்பு ஒரு கப்பு, பருப்பு துவரம் பருப்பு அரை கப்பு, தண்ணி ஊற்றி ஒரு ஊற வச்சிடணும். நல்லா ஊறிச்சுன்னா சாப்பாடு குழஞ்சா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஊறட்டும் நல்லா. இப்போ அதுக்கு தேவையான மசாலா சைட் பை சைடு ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசல், ஒரு லெமன் சைஸு புளி கரைசல், மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். தனியா ஒரு ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, தாளிப்புக்கு 10 பூண்டு, 4 காய்ந்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய். ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. சீரகம் ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம் ரச சாதம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. சீரகம் அரை ஸ்பூனு, கடுகு கொஞ்சம், இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். 10 பல்லு பூண்டு, காய்ந்த மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிடும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி யாராவது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரசப்பொடியை. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான புளிப்பா வேணுன்னா புளிப்பாக கூட இன்னும் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு 3 கொதி வந்தோடனே இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கப் போட்டிருக்கோம். ஒரு கப்பு அரை கப்பு துவரம் பருப்பு, அந்த அளவுக்கு. ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரச சாதம் ரெடி. சூடாக இருக்கும்போது நல்லா கரண்டி போட்டு மசிச்சு விட்டுக்கலாம். சூப்பரான ரச சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.